Hi friends, நான் Govardharaja and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 629 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். நண்பர்களோட பைக் ரைடிங் போறதே ஒரு தனி விதமான ஒரு சுகங்க. அந்த ஒரு சுகம் இந்த உலகத்துல எந்த ஒரு சுகத்துக்கும் ஈடணையே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நண்பர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய லைஃப்ல எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம பழகுற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். அப்படி நீங்க உங்க நண்பர்களோட வெளியே போய் ஜாலியா இருக்கும்போது ஒரு அமானுஷம் உங்களை தொந்தரவு பண்ணுச்சு அப்படின்னா, அதுலயும் குறிப்பா எந்த ஒரு நண்பன் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு காரணமா இருந்தானோ அவனோட உயிருக்கே ஆபத்து வந்தது அப்படின்னா, அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க பார்க்க போற நிகழ்வுல அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. வெளிந்த சம்பவத்தை நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு தேனியிலிருந்து மதன் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு 2016 காலகட்டத்தில் அவருக்கும் அவங்களுடைய நண்பர்களான சலீம் மற்றும் வாஜித்துக்கு நடந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்டிங்ல இருந்தே வர ஆரம்பிப்போமே. 2016 மதன் சென்னையில ஒரு கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருந்தாருங்க. சோ இவர் தேனியை சேர்ந்தவர். இவங்களுடைய என்டையர் குடும்பம் தேனியில தான் இருக்காங்க. படிக்கிறதுக்காக இங்க வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாரு. சோ அவருடைய ஃபைனல் இயர்ஸ் இருக்குல்ல, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தாருங்க. சோ ஃபைனல் இயர் வந்து போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தது இந்த ஒரு 3-4 வருஷம். சோ இந்த ஒரு வருஷத்தை நம்ம என்ஜாய் பண்ணுவோம், இதோட நம்மளுடைய காலேஜ் லைஃப் முடிஞ்சிரும். இவருக்கு காலேஜ்ல 2 க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, வாஜித் அண்ட் சலீம். இந்த 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒன்னாவே இருப்பாங்க. பிளஸ் இவங்க 3 பேரும் வெளியே அடிக்கடி அவுட்டிங் போறது ஒரு சகஜமான ஒரு விஷயம். 3 பேருக்கும் பிடிச்சு போன விஷயம் என்னன்னா இந்த பைக் ரைடிங். சலீம் அண்ட் வாஜித் கிட்ட தனியா பைக் இருந்ததுங்க. பிளஸ் அதே மாதிரி மதன் கிட்டயும் அவருடைய ஊர்ல தனியா பைக் இருந்தது. ஆனா இங்க வந்து அவர்கிட்ட பைக் இல்ல. சோ இவருக்கு பைக் ஓட்டுறது தான் பிடிக்குமா, பின்னாடி உட்கார்றது பிடிக்காதான். சேம் அவங்க 2 பேருக்கும் அதே. 3 பேரும் ஒரே மாதிரி இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு பசங்க. அடிக்கடி இவர் என்ன பண்ணுவார்னா ஊருக்கு போயிட்டு அவருடைய வண்டி எடுத்துட்டு வந்துருவார் மதன். அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து பைக் ரைடிங் போறது ஒரு வாடிக்கையாவே வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஃபைனல் இயர் வந்து முடிய போகுதுங்க. அந்த டைம்ல மதனுடைய ஊர்ல இருந்து போன் கால் வருது. இந்த மாதிரி பாட்டி கொஞ்சம் ரொம்ப சீரியஸா இருக்காங்கடா, வாடா அப்படின்றாங்க. ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த டைம்ல வண்டி எடுத்துட்டு வந்திருந்தாருங்க. வண்டியோட இவர் வந்து கிளம்பி போயிட்டாரு, வண்டியிலே போயிட்டாரு. அவங்க பாட்டியை போய் பாக்குறாரு. இவர் போன நேரம் பாட்டி வந்து ரொம்ப சீரியஸா இருந்த பாட்டி திடீர்னு எழுந்து உட்கார்றாங்க. அவங்களுடைய உடல்நிலை வந்து சரியாயிடுச்சு. இதுவே அவங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இங்க வந்ததுக்கு அப்புறம் மதன் வந்து அவருடைய 2 நண்பர்களான சலீம் அண்ட் வாஜிதை ரொம்ப மிஸ் பண்றாரு. உடனடியா சலீம் அண்ட் வாஜிதுக்கு கால் பண்றாரு. டே, இந்த மாதிரி ஒரு துக்ககரமான ஒரு செய்தி அப்படின்னு சொல்லி தான் நான் இங்க வந்தேன். பாட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க இறந்து போயிடுவாங்களோன்னு நினைச்சு ரொம்ப பயந்தேன். ஆனா இப்போ அவங்களுடைய ஹெல்த் கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுச்சுரா. இந்த வீட்டிலேயே வந்து ஃபெஸ்டிவல் மூட் மாதிரி இருக்கு, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த டைம்ல நீங்க ஏன் இங்க வண்டி எடுத்துட்டு வரக்கூடாது? இந்த இடத்துல வந்து இந்த மான்சூன் சீசனுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல நேச்சரிஸ்டிக் வியூ எல்லாம் இருக்கும். இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. பிளஸ் நீங்க பைக்ல வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மதன் சொல்றாரு. இதை கேட்ட சலீம் அண்ட் வாஜித், போலாமே, நம்மளும் பைக் ரைட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, சரிவா தேனி வரைக்கும் வண்டியை விட்டுருவோமா அப்படின்னு சொல்லி அவங்க தேனிக்கு கிளம்பி வராங்க. வந்து உடனே வந்து பாத்தீங்கன்னா வாடா வெளியே போலாம் அப்படின்றாங்க மதன் கிட்ட. மதன் வந்து சொல்றாப்புல, டே இவ்வளவு தூரம் வண்டி ஓட்டிட்டு வந்து செம டயர்டா இருப்பீங்க, ரெஸ்ட் எடுங்க. ஈவினிங்ல வந்து இங்க ஒரு கோயில் திருவிழா இருக்கு. அந்த கோயில் திருவிழா வந்து நம்ம கோயிலுக்குள்ள போக தேவையில்ல, ஆனா திருவிழால இந்த டான்ஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பாட்டு நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரவுண்ட் பண்ணலாம், இந்த தேனியை சுத்தி காட்டலாம். நாளைக்கு நாளானிக்கெல்லாம் நம்மளுக்கு லீவ் தானே, அதாவது லாங் வீக்கெண்ட், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி லாங் வீக்கெண்டு. அந்த வீக்கெண்ட்ல வந்து இவங்க வந்திருக்காங்க. ஸோ 3 நாள் இருக்கு நம்ம கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு, நம்ம ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மதன் சொல்றாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சலீம் அண்ட் வாஜித் வந்து ஒத்துக்கிறாங்க.
அன்னைக்கு ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா கோயில் திருவிழாக்கு வந்து போயிருக்காங்க. மதன் மட்டும் கோயிலுக்குள்ள போயிட்டு வந்திருக்காரு. சலீம் அண்ட் வாஜித் அந்த திருவிழாவுடைய ஃபங்க்ஷனை உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க இவங்களுக்கு புதுசா இருக்கு, ஏன்னா இவங்க வந்து சிட்டி பசங்க, கிராமத்து பக்கம் போனதே கிடையாது. சோ அந்த கிராமத்து பக்கம் போகும்போது கிராமத்துல நடக்கிற நிகழ்ச்சிகள், அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மக்கள் பேசுற விதம், இது எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருதுங்க. பிடிச்சு போய் அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு சலீமுக்கு யாரோ இவரை பின்னாடி இருந்து கூப்பிடுற மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து கேக்குது. சலீம் அண்ட் வாஜித்துக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பர்சன் அந்த ஊர்ல மதன் மட்டும் தான், மதனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ். சோ மதனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்ல அவங்க அம்மா அவங்க பாட்டி தான் இருக்காங்க. மிச்சவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா, தம்பி, அதுக்கப்புறம் அண்ணன், இந்த மாதிரி மெயினா மேல் தான். இந்த ஃபேமிலியில பொண்ணுங்களே யாரும் கிடையாது. ஆனா கூப்பிட்டது ஒரு சின்ன பொண்ணுடைய வாய்ஸ் மாதிரி இருந்தது. சின்ன பொண்ணுனா ஒரு 20-25 இயர்ஸ் இருக்கலாம். இவர் வந்து திரும்பி பாக்குறாரு, யாரா இது நம்மள வந்து சலீம் சலீம் கூப்பிடுறதுன்னு சொல்லி திரும்பி பாக்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல யாரும் இல்ல. கூட்டத்துல நிறைய பேர் இருக்காங்க, ஆனா அந்த இடத்துலயும் வெறும் ஆண்கள் மட்டும் தான் இருக்காங்க, பெண்கள் இல்ல. சலீமுக்கு சரி ஓகே, நம்ம தான் ஏதோ பிரம்ம கற்பனை பண்ணிப்போம் போல இருக்கே, மதன் வரட்டும், சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டதுக்கு அப்புறம் கிளம்பலாம், ரொம்ப டயர்டா இருக்கு, படுத்து தூங்கிட்டு நாளைக்கு காலையில அதிகாலை எழுந்து நம்ம ஊர் சுத்த போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த ஒரு வாய்ஸ் திரும்ப திரும்ப இவரை, சலீம் உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன், சலீம் உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன், சலீம் என்ன பார்க்க மாட்டியா, சலீம் என் மேல உனக்கு அவ்வளவு கோவமா, எத்தனை வருஷமா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அவருக்கு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கு. சலீமுக்கு ஒரு டவுட், யாராவது விளையாடுறாங்களா, இல்ல இந்த மதன் பையன் வந்து மிமிக்ரி எல்லாம் நல்லா பண்ணுவாப்ல, இந்த மிமிக்ரி பண்றேன்னு சொல்லி இவனே நம்மள ஏதாவது கலாய்க்கிறானா, இல்லையே, கோயிலுடைய வாசல் நம்ம கண் முன்னாடி இருக்கு, இந்த பக்கம் தான் அவன் போனா, வரணும்னாலும் அந்த பக்கம் தான் வரணும், நம்ம பார்க்கவே இல்லை, அவன் வரவும் இல்லை, அப்போ இருக்கும்போது எப்படி அவன் மிமிக்ரி பண்ண முடியும், கண்டிப்பா முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு வாஜித் கிட்ட, டேய் உனக்கு ஏதாவது சவுண்ட் கேக்குதா அப்படின்னு. என்னடா சவுண்டு, ஜாலியா பாட்டு பாடிட்டு இருக்காங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன், வேற எந்த சவுண்ட் கேட்கலடா, அதுதான் எல்லாம் சேர் அப் பண்ணிட்டு இருக்காங்க, அவரு தனி வைபிங்ல இருக்காரு. டேய் இல்லடா வாஜித், எனக்கு என்னை யாரோ கூப்பிடுற மாதிரியே இருக்குடா, ஒரு பொண்ணுடைய குரல் வந்து எனக்கு கேட்டுட்டே இருக்குடா. ஏய் நீ வேற சும்மாறா, இந்த ஊர்ல நமக்கு தெரிஞ்சதே மதன் ஃபேமிலி தான், யாரா அவனை வந்து கூட போறான், ஒருவேளை ஏதாவது உசர் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி வாஜித் கேட்கிறாப்ல. டேய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, இன்னைக்கு தான் நான் வந்திருக்கோம், யாருக்கிட்டையும் பார்த்து கூட பேசலடா, ஒரு ஆயும் கூட சொல்லடா, மதன் வேற சொல்லி கூட்டு வந்திருக்கான், எங்களுடைய ஊர் இது, நீ வந்து சும்மா இல்லாம பொண்ணுங்க கிட்ட போய் பேசுறேன்னு சொல்லி போய் பேசி பிரச்சனையை உண்டு பண்றாதா, வீட்டுல மானமே போயிடும், நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல பசங்க வீட்டுல நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மதன் பில்டப் கொடுத்துருப்பாரு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துகிட்டே இருக்கும்போது திரும்பியும் திடீர்னு யாரோ சலீமுடைய பின் முதுகுல வந்து தட்டி, சலீம் திரும்பி பாடுறா அப்படின்னு சொல்லி அதே பொண்ணு பேசுதுங்க. இந்த வாய்ஸை கேட்ட உடனே சலீம் பட்டுன்னு திரும்புறாரு. பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. இப்போ இவருக்கு பயம் உண்டாக ஆரம்பிச்சிருச்சு. மதன் எப்போ வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மதனும் கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி சாமி கும்பிட்டு அப்பதான் கோயில இருந்து வெளியே வர்றாரு. வந்த உடனே, ஏய் மச்சான் சூப்பராடா, வாடா சாப்பிட போலாம்டா அப்படின்னு. இல்ல வீட்டுக்கு போய் சாப்பிடலாம், வாடா கிளம்பலாம். ஏய் என்னடா ஆச்சு, வாடா போலாம். இல்லடா இங்க இருக்க வேணாடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு மைண்ட் எல்லாம் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கு, வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சலீமுடைய வற்புறுத்தல்னால இவங்க 3 பேரும் போயிடுறாங்க. மதனுடைய வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பெரிய திண்ணை, பழைய காலத்து வீடுங்க, ஒரு கிராமத்து வீடு இமேஜின் பண்ணிக்கோங்க. நல்ல திண்ணையை வச்சு கட்டுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் உட்காந்து எல்லாரும் பேசுறது, ஃபன் பண்றது, இந்த டீ டைம்லாம் நான் எல்லாருமே சேர்ந்து டீ குடிப்பாங்க. இந்த மாதிரி கிராமத்து லைஃப் ஸ்டைலே ஒரு தனி லைஃப் ஸ்டைல அந்த மாதிரி இருக்கும் ஒரு வீடு. அந்த திண்ணையில தான் மெயின் டோரு, திண்ணையை தாண்டோன்னு அந்த மெயின் டோரை ஓபன் பண்ணி உள்ள போனா ஒரு 2 ஹால்வேவா வந்து பிரியுங்க. இந்த சைடு ஒரு 3 ரூம், இந்த சைடு ஒரு 3 ரூம், அதுக்கப்புறம் கிச்சனுக்கு மேல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு வென்டிலேஷனுக்காக இந்த கிளாஸ் விண்டோ எல்லாம் மேல போட்டிருப்பாங்க. மழை பெஞ்சவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ்ல போடும். ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு வைபுங்க. ஆனா அந்த வீட்டுல இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒரே ஒரு டாய்லெட் மட்டும் தான் இருக்கு. ஸோ இவங்க போகணும் அப்படின்னாலும், வாஷ்ரூமுக்கு போகணும் அப்படின்னாலும், இவங்க வந்து அந்த வீட்டுடைய கொல்லப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு தான் போய் ஆகணும். ஏன்னா அங்கதான் வச்சிருக்காங்க, அங்கதான் குளிக்கிற இடம், அங்கதான் வந்து டாய்லெட். ஸோ இது வந்து இவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்தது. ஏன்னா அந்த வீட்டுடைய பேக் டோர் ஒன்று இருக்கு, அந்த பேக் டோரை ஓபன் பண்ணி தான் இவங்க போகணும். அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வயல், அதுக்கப்புறம் தூரத்துல ஒரு பெரிய கிணறு, இதெல்லாமே இருக்குங்க. ஸோ சலீமுக்கும் வாஜித்துக்கும் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. டே இல்லடா என்னடா, நம்மளாம் வந்து ரூமுக்குள்ளேயே வந்து அட்டாச்சு பாத்ரூம் இப்படிலாம் இருந்திருக்கு, வெளியே போகணுமா, தனியா போகணுமா, அவங்க வீட்டில் ஆள்லாம் இருக்காங்க, ரொம்ப டே நீங்களும் அவங்க பசங்க மாதிரி தான்டா, அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க போங்க அப்படின்னு சொல்லி மதன் திட்டுறாரு. ஓகே அப்படின்னு சொல்லி சலீமும் வந்து பாத்ரூம்லாம் போயிட்டு வர்றாருங்க. வந்துட்டு படுத்து தூங்குறாரு. நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு. கரெக்டா ஒரு 1 மணி அளவுல சலீமை திரும்பியும் யாரோ எழுப்புற மாதிரி, சலீம் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வாடா வாடா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு.
சலீமுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது, இந்த குரல் வந்து எனக்கு விடவே மாட்டேங்குது, என்னது இது, யாரு எங்கிருந்து தான் சவுண்ட் வருது, சரி இது நம்ம பார்ப்போம், யாராவது நம்ம கிட்ட விளையாடுறாங்களா, விளையாடினாங்கன்னா கண்டிப்பா சம திட்டலாம் அப்படின்னு சொல்லி டைமை பார்க்குறாரு. 12 மணி. சலீம் எழுந்து உட்காந்து சுத்தி முத்தி பாக்குறாரு. அந்த சவுண்ட் கண்டினியூஸா கேட்டுக்கிட்டே இருக்கு. வாஜிதை எழுப்புறாப்புல. அவர் வந்து செம டயர்ட், அடிச்சு பட மாதிரி தூங்குறாப்புல. இந்த பக்கம் மதன் சொல்லவே தேவையில்ல, அவரும் செமையா தூங்குறாப்புல. இவனுங்களை 2 பேரும் எழுப்பி பிரயோஜனம் இல்லை. சவுண்டு வெளியே அந்த ஹால்வே இருக்கு இல்லையா, அங்கிருந்து தான் வருது, நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சலீம் வந்து இந்த ஹால்வேக்கு போறாருங்க. ஹால்வேக்கு போனா இவர் நடக்கும்போது இவருடைய கால் தட சத்தம் கேட்டதுன்னா ஒரு நியாயம் இருக்கு. ஆனா ஒரு பொண்ணு கொலுசு போட்டு நடந்து போகுது, அந்த கொலுசு சத்தத்தை இவர் ஃபாலோ பண்றாரு. இப்படிதான் அங்க இருக்கிற சினாரியோ. ஹால்வேக்கு போயிடுறாரு. ஹால்வேல போய் நின்று பார்க்குறாரு. பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஏன்னா அன்னைக்கு பௌர்ணமி தினம். ஸோ நிலா வெளிச்சம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி இந்த கிளாஸ் இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க இல்லையா, ஸோ அதன் மூலியமா அந்த நிலா வெளிச்சம் உள்ள வந்து விழுகுது. கரெக்டாக அந்த நிலா வெளிச்சத்தில் இவர் வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. சலீமுடைய அந்த நிழல் இருக்கு இல்லையா, அப்படியே ஜஸ்ட் அப்படி பேக்கில் அவருக்கு பின்னாடி விழுகுது. திரும்பி பார்க்குறாரு, இவர் நிழல் விழுகுது. அந்த இடத்துல சலீம் மட்டும் தான் நின்றுகிட்டு இருக்காப்புல, வேற யாருமே நின்றுகிட்டு இல்லை. அப்படின்னா ஒரே ஒரு நிழல் மட்டும் தானே விழுகணும். சலீம் நின்றுகிட்டு இருக்கிற இடத்துல இன்னொரு நிழலும் பக்கத்துல தெரியுதுங்க. இந்த பக்கம் பார்க்கறாரு, பார்த்து செம்ம ஷாக்கு. அந்த நிழல் வந்து பாத்தீங்கன்னா முடி நீளமா அப்படியே ஜடை போட்டுக்கிட்டே இருந்தா ஒரு பொண்ணு எப்படி இருந்தா ஒரு மாதிரி நிழல்ல தெரியும் இல்லையா, அந்த மாதிரி ஜடை போட்டுக்கிட்டே சலீமை பார்த்த மாதிரி சைட்ல ஃபேஸ் பண்ண மாதிரி நின்றுகிட்டு இருக்கு. சலீம் இந்த இடத்துல நின்று பாக்குறாரு. பார்த்தா இந்த இடத்துல யாரும் இல்லை, ஆனா இந்த இடத்துல நிழல் மட்டும் தெரியுது. பயத்துல இவர் வந்து ஃப்ரீஸ் ஆயிடுறாரு. கத்தல, சத்தம் போடல, என்ன பண்றதுன்னு தெரியாம கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த நிழலை பாக்குறாரு. மெதுவா சலீம் கிட்ட இருந்து அந்த நிழல் நகர்ந்து போகுது. அப்பாடா இது போயிருச்சுடாப்பா அப்படின்னு பார்த்தா இவருக்கு ஸ்ட்ரெயிட்டா ஆப்போசிட்ல என்ன இருக்கு அப்படின்னா அந்த கொல்லப்புறத்துக்கு போறதுக்கு உண்டான கதவு வந்து இருக்குதுங்க. கரெக்டா அந்த கதவு முன்னாடி சரியான ஒரு மல்லிகைப்பூ வாசனை. அவ்வளவு வாசனை, அப்படியே பயங்கர இன்டாக்சிகேட்டிங், ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி, ஒரு மாதிரி என்ஜாய் பண்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு வாசனை. அந்த மல்லிகைப்பூ வாசனத்துல அப்படியே ஒரு மோந்துகிட்டு அப்படியே அப்படி பாக்குறாரு. கதவுக்கு முன்னாடி தேவதை மாதிரி தாவணி போட்டு ஒரு பொண்ணு நின்றுகிட்டு இருக்கு. அதே மாதிரி தலைமுடி வந்து பாத்தீங்கன்னா நீளமா, அதோடைய கால் முட்டி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தலைமுடி இருக்கு. அந்த தலைமுடி வந்து அடர்த்தியா வேற இருக்கு. ஜடை போட்டுக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு. அங்க நின்று ஜடை போட்டுக்கிட்டு இருக்கிறத சலீம் பாக்குறாரு. இவருக்கு லிட்டரலா ஒண்ணுமே புரியல. அந்த டைம்ல வந்து இது ஆன்மாவா இது பெண்ணா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு உண்டான திறனை சலீம் வந்து பாத்தீங்கன்னா இழந்துடுறாருங்க. ஏன்னா அந்த பொண்ணுடைய அழகுல மயங்கிடுறாரு. அப்படியே நின்று உத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு சிரிக்குது. சலீம், எவ்வளவு நாள் உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா, வாடா என் கூடவே வாடா அப்படின்னு வந்து சொல்லுது. இவருக்கு ஒன்னும் புரியல. அப்படியே தலையெல்லாம் கிருகிருன்னு சுத்துற மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு கூப்பிட்டா அதோ வரேன், நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஓடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அலைஞ்சுக்கிட்டு சலீம் வந்து பின்னாடியே போறாருங்க. அப்படியே அந்த டோர் பக்கத்துல போகும்போது அந்த பொண்ணு டோரை ஓபன் பண்ணி தானே கொல்லப்புறத்துக்கு போயிருக்கணும். டோரை ஓபன் பண்ணவே இல்லை, டோருக்குள்ள பூந்து போயிருக்கு. சலீமுக்கு செம்ம ஷாக்கு. அப்பதான் வந்து பட்டுன்னு ரியலைஸ் ஆகுது, ஏதோ ஒண்ணு நடக்குதுடா, இங்க ஏதோ ஒண்ணு இருக்குதுடா, நான் ஒரு மயக்கத்துல இருக்கிறேன்டா. சலீம் வாடா நீ சீக்கிரம் அப்படின்னு சொல்லி அந்த சவுண்டு, அதாவது கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு ஒரு செகண்ட் கிடைச்சா கூட யோசிக்க விடாம சலீமுடைய இன்டென்ஷனை, அது சலீமுடைய கான்சென்ட்ரேஷனை டைவர்ட் பண்ணுது அந்த ஒரு வாய்ஸ். இவர் வந்து டைரக்டா போயிட்டு அந்த கொல்லப்புற கதவை ஓபன் பண்றதுக்கு கதவுடைய தாப்பால் மேல கையை வச்சிட்டாருங்க. பட்டுன்னு அதே டைம்ல இவருடைய ஷோல்டர்ல கை வைக்கிறாங்க. அப்படியே ஷாக் ஆயிட்டு இந்த பக்கம் திரும்பி பாக்குற சலீம். பின்னாடி மதன் நின்றுகிட்டு இருக்காப்ல. டேய் என்னடா பண்ற? ஏய் இல்லடா பாத்ரூம் வந்துச்சுடா தான் வந்தேன். இல்ல நீ பாத்ரூம் வந்த மாதிரி தெரியலையே, என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறாப்ல மதன். இல்லடா ஏதோ ஒரு பொண்ணு வந்த மாதிரி இருந்தது, இங்க ஒரு பொண்ணு நின்ன மாதிரி இருந்தது, கதவுக்குள்ள பூந்து போச்சுடா அந்த பொண்ணு. அப்படி என்னடா வந்ததுல இருந்து பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, எங்க வீட்டுல எல்லாம் அப்படிலாம் ஒன்னும் நடக்காதரா, டேய் உண்மையிலேயே நடந்ததுடா, கொல்லப்புறத்துக்கு வேணா போய் பார்க்கலாமா அப்படின்ட்டு. சரி வாடா போலாம் அப்படின்னு கதவை திறந்துட்டு கொல்லப்புறத்துக்கு போறாங்க. ஜஸ்ட் இவங்க கதவை திறந்து வெளியே போன உடனே சலீமுக்கு மட்டும் தானே அந்த மல்லிகைப்பூ வாசனை வரணும். ஆனா சலீமுக்கு மட்டும் வராம மதனுக்கும் அந்த மல்லிகைப்பூ வாசனை வந்திருக்குங்க. டேய் நீ சொல்றது ஏதோ இருக்கிற மாதிரியே தோணுதுடா, இங்க பயங்கரமான மல்லிகைப்பூ வாசனைடா, ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்னும் போது யாரோ தூரத்துல இருந்து சிரிச்சு எக்கோ கேட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எக்கோ கேக்குதுங்க. அந்த சிரிப்பே வந்து பாத்தீங்கன்னா அந்த சிரிப்பை கேட்டா நம்மளுக்கு வெக்கம் வரும். அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு டோன், ஸ்வீட்டான வாய்ஸ்ல ஒரு பொண்ணு சிரிக்குது.
மதனுக்கு வந்து புரிஞ்சிருச்சு இந்த இடத்துல ஏதோ ஒரு மேட்டர் நடந்துகிட்டு இருக்கு. சலீம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு ஆன்மாவின் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கான், இவனை காப்பாத்தி நம்ம கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றது தான் மதனுடைய இன்டென்ஷன். மதன் வந்து அந்த பொண்ணுடைய வாய்ஸ் கேட்குது இவருக்கு, இருந்தாலும் டேய் சலீம் இந்த இடத்துல எனக்கு எந்த வாய்ஸும் கேட்கலடா அப்படின்றப்ப, டேய் இல்லடா உண்மையிலே கேட்குதுடா, வாசனை வருதுன்னு சொன்னேடா, டேய் அம்மா வந்து பூ கட்டிக்கிட்டு இருந்தாங்கடா, நாளைக்கு கோயிலுக்கெல்லாம் போகணும் இல்லையா, நிறைய பூ கட்டினாங்க, கிட்டத்தட்ட ஒரு 5-10 முழம் கட்டினாங்க, ஸோ அந்த பூவோடைய வாசனையா இருக்கும்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாடா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. கரெக்டா அந்த டோருக்குள்ள போயிட்டு டோரை லாக் பண்ணும்போது ஜல் 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 ஜல்னு ஓடி வராங்க யாரோ, அதாவது இருங்க டோரை க்ளோஸ் பண்றாதீங்க நானும் வரேன் அப்படின்னு ஓடி வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஓடி வர சவுண்டு. இதை கேட்ட உடனே சலீம் வந்து டேய் இருறா வருதுடா அந்த பொண்ணு வருதுடா. சலீமுக்கு இன்னமும் அது ஆன்மா அப்படின்றதெல்லாம் தெரியல, அது வந்து ஒரு பொண்ணு அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இருறா வருதுடா அந்த பொண்ணு வருதா, வாடான்ட்டு பலார்னு ஒரு அரைஞ்சிட்டு கதவை மூடிட்டு வாடா போலாம் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போயிடுறாருங்க. சலீமுக்கா நைட்டு ஃபுல்லா அந்த ஒரு ஆன்மாவின் மேல ஒரு மோகம், ஒரு விதமான ஒரு அட்ராக்ஷன், அப்படியே அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையிலயும் அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காரு. டே அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருந்தது தெரியுமாடா, அந்த ஒரு சிவப்பு கலர் தாவணி கட்டிக்கிட்டு இருந்தா பாரு, ஐயோ அவ்வளவு அழகுடா, அந்த மல்லிகைப்பூ வாசம் இன்னும் எங்க திரும்பினாலும் அந்த மல்லிகைப்பூ வாசனடா அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காரு. வாஜித்துக்கு ஒன்றும் தெரியாது, இந்த மேட்டர் வந்து மதனுக்கும் சலீமுக்கும் தான் தெரியும். வாஜித் வந்து மதன் கிட்ட டேய் என்னடா ஆச்சு இவனுக்கு என்ன பிரச்சனை, இல்லடா நேற்று நைட் இப்படிலாம் ஆச்சு, அவனை ஏதோ ஒரு மோகினி பிசாசா என்னன்னு தெரியல, ஏதோ ஒன்று கவர் பண்ண ட்ரை பண்ணுது, அவனும் பயபுள்ள கவர் ஆயிட்டான். நேத்து நான் அந்த இடத்துக்கு போகல அப்படின்னா அவனுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்குண்டா, இவனை எப்படியாவது டைவர்ட் பண்ணும், இங்க ஏதாவது பள்ளி வாசலுக்கு வந்து கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் வெளியே கிளம்புறாங்க. 3 பேருக்குமே வண்டி ஓட்டுறது தானே பிடிக்கும், பின்னாடி உட்கார்றது பிடிக்காது இல்லையா. ஸோ சலீம் அவருடைய வண்டி எடுத்துக்கிட்டாரு, வாஜித் அவருடைய வண்டி எடுத்துக்கிட்டாரு, மதன் அவருடைய வண்டி எடுத்துக்கிட்டாரு. மதன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூட்டி. ரொம்ப நாளா சலீமுக்கு ஒரு ஆசை என்னன்னா இந்த ஸ்கூட்டி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேரும் ஒரு நல்ல ஹை எண்ட் பைக் வந்து வச்சிருக்காங்க. டேய் மதன் அந்த ஸ்கூட்டியை என்கிட்ட கொடு, நான் ஸ்கூட்டியை விட்டு வரேன், ரொம்ப நாள் ஆசைடா, எங்க அம்மா கிட்ட கூட கேட்பேன் அவங்களுடைய ஸ்கூட்டி கொடுன்னு, கொடுக்கவே மாட்டாங்க, குடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டி வாங்கி இவர் பாட்டு ஓட்டிட்டு வராரு. ரொம்ப தூரம் போறாங்க, பள்ளி வாசலுக்கு போகலான்னு தான் போனாங்க, ஆனா அந்த இடத்துல அவங்க போல. நடுவில் வந்து ஒரு சின்னதா ஒரு அருவி மாதிரி, ஒரு அடர்ந்த காட்டு பகுதிகள் மாதிரி, 2 சைடும் மரம், ரொம்ப பியூட்டிஃபுல்லான நேச்சர்லாம் இருக்கு அந்த இடத்துல. ஸோ அந்த ரோடு வழியா போய்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. சுத்தி முத்தி வீடுகளே கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு ஒரு வீடு கூட கிடையாதுங்க, அவ்வளோ அளவுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ். அந்த இடத்துல அப்படியே வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது சலீமுக்கு வந்து தோணுது, டேய் இந்த இடத்துல நிக்கலாம்டா, நின்று கொஞ்ச நேரம் அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் போலாம்டா அப்படின்றாரு. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்துறாங்க. கரெக்டா நிறுத்தி அப்படியே இந்த சுத்தி கித்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல இந்த பறவைகள் பறக்கிற சத்தம், இந்த அருவி ஓடுற சத்தம், அதுக்கப்புறம் லைட்டா விசு விசுன்னு காத்தடிக்கும் போது இலைகள் எல்லாம் உதரும் போது ஒரு சத்தம், இதெல்லாமே பியூட்டிஃபுல்லா இருக்கு. இவங்க நேச்சரை என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு சலீமுக்கு திரும்பவும், சலீம் என்னதான் தேடி வந்த, நான் இங்க இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய வாய்ஸ், ஏய் மச்சான் அந்த பொண்ணு இங்க தான்டா இருக்கு, என்ன கூப்பிடுதா. இவனுங்களுக்கு செம்ம அல்லு, வாஜிதுக்கும் மதனுக்கும். டேய் காட்டுக்கு நடுவில் நின்றுகிட்டு இருக்கோண்டா, இது காடு கிடையாது, இருந்தாலும் காட்டு பகுதி மாதிரி இருக்கிற பிளேஸ்ரா, இதுக்குள்ள போக முடியாதுடா, பாம்பு இந்த மாதிரி நிறைய இருக்குடா, ஏதாவது பாம்பு கடிச்சிருச்சுன்னா எங்கடா இங்க உதவிக்கும் கூட கூப்பிட முடியாதுடா, இந்த இடத்துல வீடுகளே கிடையாதுடா, இந்த இடத்துல எப்படா அந்த பொண்ணு வந்திருக்கும், ஏய் சும்மாறா, இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிகர் செட் ஆகலன்னா எனக்கு ஃபிகர் செட் ஆனா உங்களுக்கு பொறாமையா, அந்த பொண்ணு என்ன கூப்பிட்டுட்டே இருக்கு, நீ என்னமோ விடவே மாட்டேங்கிற போடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சண்டை போட்டு இவர் பாட்டுக்கு நேரா விறுவிறுன்னு உள்ள நடந்து போறாருங்க. சலீமுடைய கையை பிடிச்ச மதனும் வாஜிதும் இழுக்கிறாங்க. 2 பேரும் ஒரு 2 அரை அரைஞ்சிட்டு போடா வெண்ணீங்களா அப்படின்னு சொல்லி உள்ள போய்கிட்டே இருக்காரு. என்னடா இவன் இப்படி போறானே, டே என்ன வண்டி வேற எங்க இருக்குடா, ஒண்ணுமே புரியல, யாருக்கு கால் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருறா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், ஊர்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கால் பண்றாப்ல. சரி அங்கே இருந்துச்சா அந்த லொகேஷன்ல இருந்து மட்டும் வந்துடாதீங்க, நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்க வண்டி எல்லாம் எடுத்துட்டு சர்ன்னு வந்துன்னு இருக்காங்க. ஆனா சலீம் வந்து நேரா ஃபாஸ்டா உள்ள நடந்து போறாரு. அவரை பின்தொடர்ந்து இவங்க 2 பேரும் அப்படியே நேரா உள்ள நடந்து போறாங்க. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் உள்ள போயிட்டதுக்கு அப்புறம் அந்த மெயின் ரோட்ல இருந்து ரொம்ப தூரம் உள்ள வந்துட்டாங்க. சுத்தி முத்தி ஃபுல்லா அடர்ந்த மரங்கள் தான் இருக்கு. இன்ஃபேக்ட் சூரிய வெளிச்சம் கூட உள்ள வராத அளவுக்கு அடர்ந்த மரங்கள் இருக்குங்க. அந்த இடத்துல போய் நின்னுகிறாரு. அந்த இடத்துல நின்னுகிட்டு ஒரு மரத்தை பார்த்துட்டு சலீம், டேய் அங்க நின்னுகிட்டு இருக்காடா என் தேவதை, அங்க கூப்பிடுறாடா, டேய் அந்த மரம்டா, அந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு பள்ளம் மாதிரி ஒரு இடம் இருக்குடா, அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னா சலீம் சொல்றதை கேட்காம போய்கிட்டே இருக்காருங்க.
இவங்க 2 பேரும் எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க, எவ்வளவோ கையை பிடிச்சி இழுத்து பார்க்குறாங்க. சலீம் வர மாதிரி இல்லை. கரெக்டாக அந்த மரத்து பக்கத்தில் போய் நின்றுட்டு அப்படியே எட்டு பார்க்குற, டேய் கூப்பிட்றாடா, என்ன கூப்பிட்றாடா, நான் குதிக்க போகிறேன்னா ஓங்கி விட்டாரு ஒரு அரை மதன். அப்பதான் சலீமுக்கு சுயநினைவு வருது. டேய் நம்ம என்னடா இங்க வந்து நின்றுகிட்டு இருக்கீங்க, என்னடா பைத்தியமாடா, சுத்தி முத்தி பாம்பு கிம்பு கடிச்சிருச்சுன்னா என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி சலீம் சொல்றாப்புல. டேய் நாங்க வரலடா, நீ தாண்டா எங்களை வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்த, உடனடியா வாடா இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லி வேகமா 3 பேரும் வெளியே ஓடுறாங்க இந்த மெயின் ரோடு இருக்க பக்கம். அதுக்கப்புறம் இவங்க போயிடுறாங்க. பின்னாடி சத்தம், போகாதீங்க 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 அப்படின்னு சொல்லி இந்த ஆன்மாவுடைய சத்தம். இவங்க 3 பேரும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து கரெக்டா வண்டியில வந்து நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதே டைம்ல மதனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. ஒரு 3-4 வண்டியில வந்திருக்கானுங்க பசங்க. சலீம் வந்து ஸ்கூட்டியை நான் ஓட்டிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தொந்தரவு. சரி விட்றா, நம்ம எல்லாரும் ஒன்னா தானே வரோம், ஒன்னா போயிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஸ்லோவா போறாங்க. என்னதான் வந்து பைக் வந்து ஸ்லோவா போனாலும் ஸ்கூட்டி அதோட ஸ்லோவா போகும் இல்லையா. சலீம்னால ரேஸ் பண்ணவே முடியல. அந்த ஸ்கூட்டி வேற மதனுடைய அம்மா ஓட்டுற ஸ்கூட்டி, ஸ்பீடு வந்து கம்மியா தான் வச்சிருக்காங்க. அப்படியே போயிட்டே இருக்காங்க. திரும்பியும் அந்த ரோடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு எந்த ஒரு வீடுகளும் கிடையாது, பியூட்டிஃபுல்லா இருக்கும். போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் இவங்க மதன் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடா போயிடுறாங்க. மதன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சலீம் ஃப்ரண்ட்ல விட்டுட்டு பின்னாடி அவரு வண்டியில வந்துட்டு இருக்காரு. கரெக்டா வாஜித் முன்னாடி போய்கிட்டே இருக்காரு. அந்த இடத்துல ஒரு 2 பசங்க வந்து பைக்ல கிராஸ் ஆகுறாங்க. கிராஸ் ஆகும்போது ஒரு செகண்ட் வாஜித் இப்படி திரும்பி பார்க்கறாரு. திரும்பி பார்த்துட்டு ஃப்ரண்ட்ல பார்த்துட்டு, டேய் மதன் சீக்கிரம் வண்டி ஏறா, ஃபாஸ்டா வாடா, அந்த பைக்ல போற பசங்களோட பார்க்காத, வாடா அப்படின்றாரு. ஏய் என்னடா ஆச்சு வாஜித், என்னடா பிரச்சனைனா, எதுவும் கேட்காத, வாடா அப்படின்றப்பல இது எல்லாமே சலீமுக்கும் காதுல கேக்குதுங்க. மதன் வந்து ஃபாஸ்டா வண்டியில போயிடுறாரு. ஆனா சலீம் ஸ்கூட்டி தானே ஸ்லோவா தானே போவோம், ஸ்லோவா அவர் வந்துட்டு இருக்காரு. இவரால அந்த ஸ்பீடை மேட்ச் அப் பண்ண முடியல. அப்படியே அந்த 2 பசங்க வண்டியில வந்துட்டு இருந்தாங்கல்ல, கரெக்டா ஸ்கூட்டி வந்துகிட்டே இருக்கும்போது அந்த 2 பசங்களை இப்படி திரும்பி பாக்குறாருங்க. திரும்பி பார்த்தா சலீமுக்கு அப்படியே கை கால்லாம் ஆடிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த 2 பசங்களுடைய முகங்கள் சிதைந்து போன நிலையில இருந்திருக்கு. கண்களே இல்லைங்க, ஒரு மாதிரி ரொம்ப டெரரைசிங்கான ஒரு ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஃபேஸை பார்த்த உடனே இவருக்கு ஒன்றும் புரியல. திடீர்னு இவருடைய கையை பிடிச்சி யாரோ பிரேக்கை போடுறாங்க. கையை பிடிச்சி பிரேக்கை போட்டு சடன் பிரேக்கை போட்டு நிற்கிறாரு. முன்னாடி பார்த்தா மதனும் வாஜிதும் ரொம்ப தூரத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வாடா அங்கே நிற்காதரா, வாடான்னு கூப்பிடுறாங்க. ஆனால் சலீமுடைய கையை யாரோ பிடிச்சது வந்து கிளியரா தெரிஞ்சுது. பின்னாடி திரும்பி பார்த்தா எக்ஸாக்டா அந்த பொண்ணு, ஒரு ஆன்மா சலீமுடைய ஸ்கூட்டிக்கு பின்னாடி உட்கார்ந்துகிட்டு இருக்குங்க. இவருக்கு சந்தோஷப்படுறதா இல்ல பயப்படுறதா, என்ன மாதிரி ஒரு எமோஷன்ஸை வந்து வெளிக்காட்டணும் அப்படின்றதெல்லாம் தெரியல. ஒரு மாதிரி பதட்ட நிலையில தான் வந்து சலீம் இருக்காருங்க. ஃப்ரண்ட்ல மதனும் வாஜிதும் பார்த்துட்டு அங்கிருந்து வண்டியை யூட்டன் அடிச்சு சர்ன்னு வராங்க. இந்த பக்கம் 2 ஆன்மா வந்து வண்டியில போச்சுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஆள் அடையாளமே தெரியாம மாயமா மறைஞ்சிருச்சு. அது உண்மையிலே நடந்ததா இல்ல ஹாலுசினேட் பண்ணாங்களா அப்படின்றதெல்லாம் தெரியல, மறைஞ்சிருச்சு. இவங்க 2 பேரும் சர்ன்னு வராங்க. டேய் சலீம் வாடா அப்படின்னா, டேய் இருடா இப்பதான்டா என் தேவதையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி திரும்பியும் சலீம் பேசுறாப்புல. இப்போ இவங்களுக்கு ஒன்றும் புரியல. இந்த 2 ஆன்மாவை நினைச்சு பயப்படுறதா இல்ல சலீம் கூட இருக்கிற இந்த பெண் ஆன்மாவை நினைச்சு பயப்படுறதா. ஒரு மோகினின்னு வச்சுக்கலாமே, அந்த மோகினி பிசாசு கிட்ட இருந்து சலீமை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து இவங்களை தர்காவுக்கு வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க, மந்திரிச்சு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் என்னதான் முஸ்லீமா இருந்தாலும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோட மதனுடைய வீட்டில் வந்து இல்லப்பா இதெல்லாம் கொஞ்சம் சாமி தாயத்தெல்லாம் கட்டினா சரியா போயிடும் ஆன்ட்டி, இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை ஆன்ட்டி அப்படின்றாரு சலீம். இல்லப்பா கொஞ்சம் இங்க வந்திருக்க, எங்க ஊருக்கு வந்திருக்க, உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவங்க அப்பா அம்மாக்கு நாங்க தான்ப்பா பதில் சொல்லணும், ப்ளீஸ்ப்பா கொஞ்சம் ஒரு நாளைக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மந்திரிச்ச கயிறு இதெல்லாம் கட்டி விட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சலீமை வீட்டோடய உட்கார வைக்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியே அனுப்பவே இல்லை. கிட்டத்தட்ட 5 நாட்கள். அந்த 5 நாட்கள்ல ஃபர்ஸ்ட் 3 நாட்கள் வந்து சலீம் பித்து பிடிச்ச நிலைமையில இருந்திருக்காரு. பித்து பிடிச்ச நிலைமை அப்படின்னா இந்த மாதிரி காதல் தோல்வியினால கஷ்டப்பட்டு நம்ம வந்து அட்ராசிட்டிஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. திடீர்னு அழுகிறாரு, திடீர்னு அவரே வந்து கை எடுத்துட்டு போய் செவுத்துல குத்திக்கிறாப்புல, அதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு போயிட்டாடா அப்படின்னு அழுகிறாப்புல. இந்த மாதிரிலாம் நடக்குது. 4வது நாள் தான் சலீம் வந்து ஒரு 50% ஓகே ஆகுறாரு. 5 நாள் கழிச்சு கம்ப்ளீட்டா 100% ஓகே ஆயிடுறாரு. அவருக்கு எந்த சத்தமும் கேட்கல, அந்த மோகினியோடைய வாய்ஸும் கேட்கல, எதுவுமே கேட்கலங்க. 5 நாள் கழிச்சு சலீம் வந்து அவர் ஆட்டோமேட்டிக்கா சலீமாவே வெளியே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சுடா, எனக்கு ரொம்ப பயந்துட்டேன், தேங்க்யூ ஆண்டி, நீங்க தான் என்னை காப்பாத்தினீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதனுடைய அம்மாவெல்லாம் கையெடுத்து கும்பிட்டுட்டு இதுக்கப்புறம் நான் வந்தேன்னா எங்கேயுமே போக மாட்டேன். அதுக்கப்புறம் அந்த பெண் யாருன்னு தெரியணும் இல்லையா, அதோடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் தெரிஞ்சது, பல வருடங்களுக்கு முன்னாடி மதனுடைய வீட்டுக்கு ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு இருந்ததுங்க. இப்போ அது வந்து இடிந்து போன நிலையில தான் இருக்கு. அந்த வீட்டுல வந்து ஒரு
வயசுக்கு வந்த ஒரு சின்ன பெண், ஒரு 17-18 வயசு பெண் வந்து அங்கே தங்கியிருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா கூட தங்கியிருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த பொண்ணு மட்டும்தான் தனியாக இருந்திருக்கு. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு நாள் நைட்டு மர்மமான முறையில் அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போய் கிடந்தாங்க. அந்த பெண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் வந்து 2-3 பேர் குடி இருக்கிறதுக்கு வந்திருக்காங்க. ஆனால் அந்த வீட்டில் தங்க முடியல, என்ன ரீசன் தெரியல, அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த வீடு அதுக்கப்புறம் பராமரிப்பே இன்றி அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா இடிஞ்சு போன நிலையில், பாலடைந்த நிலையில தான் வந்து இருக்குங்க. ஸோ அந்த வீட்டு பக்கம் மதன் பார்த்தாலே அவங்க அம்மா வந்து திட்டுவாங்களாம், அந்த வீட்டு பக்கம் பார்க்காதரா, அந்த வீட்டை கூட பார்க்காம நீ பாட்டு கிளம்பி போயினேரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சலீம் வந்த முதல் நாளே அந்த வீட்டு பக்கம் பார்த்துட்டு அப்படியே நின்றுகிட்டே இருந்திருக்காரு. ஏன்னா சலீமுக்கு வந்து இந்த போட்டோகிராஃபி ரொம்ப பிடிக்கும். பொதுவாக இந்த போட்டோகிராஃபி பிரியர்கள் எல்லாம் நல்லா பிரைட்டா இருக்கிற இமேஜஸை விட இந்த பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸ், டார்க் இமேஜஸ் இதெல்லாம் ரொம்ப விரும்புவாங்க. ஸோ அந்த பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் எடுத்தா இந்த ஒரு ஃப்ரேம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கேமரால வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடை வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காருங்க. அந்த வீடை ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு வந்திருக்காரு. ஸோ ப்ராபப்ளி இவர் அந்த வீட்டுக்குள்ளே போனதுனால அந்த ஒரு மோகினி ஆன்மா வந்து இவரை வசீகரப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுதோ அப்படின்னு சொல்லி இவங்களே கெஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அவங்களும் நினைக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டோரியோடைய முடிவை வந்து உங்ககிட்டயே விடுறேன். சலீம் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஃபைனாக இருக்காரு, எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப சந்தோஷமான ஒரு ஹாப்பியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனால் சலீமை கேப்சர் பண்ண வந்த அந்த ஒரு பெண் ஆன்மா யாரு? மோகினி பிசாசா? அந்த ஒரு பெண் ஆன்மாக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் என்னவா இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கமெண்டா இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வீடியோவில் நான் பின் பண்ணி வைக்கிறேன். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்களை ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்க, இல்லைனா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பா உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.